நமது உடலில் உள்ள இரத்த நாளங்களை நீளமாக விரித்தால் அது பூமியை எத்தனை முறை சுற்றி வரும் தெரியுமா? விடை தோராயமாக 2 முறை சுற்றி வரும். நாம் தூங்கும்போது நமது வாசனை உணர்வு எந்த அளவிற்கு வேலை செய்யும் தெரியுமா? விடை நாம் தூங்கும்போது நமது வாசனை உணர்வு முழுமையாக வேலை செய்யாது. அதனால்தான் தூக்கத்தில் இருக்கும்போது தீ விபத்து போன்ற ஆபத்துகளை நம்மால் உடனடியாக உணர முடிவதில்லை. மனித உடலில் இருக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மனித செல்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குமா? விடை ஆம். நம் உடலில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை நம் செல்களின் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம். இவை பெரும்பாலும் நமது குடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களாகும். நமது கைரேகைகள் தனித்துவமானவை என்பது நமக்கு தெரியும். ஆனால் நமது நாக்கின் ரேகைகளும் தனித்துவமானவை என்பது தெரியுமா? விடை ஆம். கைரேகைகளைப் போலவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நாக்கின் ரேகைகளும் தனித்துவமானவை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக எவ்வளவு உமிழ்நீரை சலைவா உற்பத்தி செய்கிறான் தெரியுமா? விடை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக 2 பெரிய நீச்சல் குளங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறான். நமது உடலில் மிக வேகமாக குணமடையக்கூடிய பகுதி எது தெரியுமா? விடை நமது நாக்கு தான் மிக வேகமாக குணமடையக்கூடிய பகுதி. வாயில் ஏற்படும் சிறிய வெட்டுக்கள் கூட மிக விரைவில் சரியாகிவிடும். நாம் ஏன் கொட்டாவி விடுகிறோம் என்று தெரியுமா? இது சும்மா போரடிக்கும்போது வருவது மட்டும்தானா? மூளைக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும்போது அல்லது மூளையின் வெப்பநிலையை சீராக்க கொட்டாவி விடலாம் என்று நம்பப்படுகிறது. இது மற்றவர்களுக்கு பரவுவது ஒருவிதமான சமூக நடத்தையாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. பிறக்கும்போது குழந்தைகளுக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும் தெரியுமா? அது எப்படி வயது வந்ததும் குறைகிறது? விடை பிறக்கும்போது குழந்தைகளுக்கு தோராயமாக 300 எலும்புகள் வரை இருக்கும். வளரும்போது சில சிறிய எலும்புகள் ஒன்று சேர்ந்து பெரிய எலும்புகளாக மாறுவதால் வயது வந்ததும் எலும்புகளின் எண்ணிக்கை குறைகிறது. நமது உடலில் உள்ள இரும்புச்சத்து எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அதை வைத்து என்ன செய்ய முடியும்? விடை நமது உடலில் தோராயமாக ஒரு சிறிய ஆணி செய்யக்கூடிய அளவுக்கு இரும்புச்சத்து இருக்கும். நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது உண்மையில் நமது கண்கள் அந்த பொருளை தலைகீழாகத்தான் காட்டுகின்றன. பிறகு நமது மூளை அதை எப்படி சரிசெய்து காட்டுகிறது தெரியுமா? விடை ஆம். நமது கண்கள் ரெட்டினாவில் பொருளின் தலைகீழ் பிம்பத்தைத்தான் உருவாக்குகின்றன. நமது மூளை தான் அந்த தகவலை பெற்று நாம் பார்க்கும் பொருளை சரியான நிலையில் உணர வைக்கிறது. இது ஒரு சிக்கலான நரம்பியல் செயல்பாடு ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.